ஒரு பரபரப்பான சிட்டியில ஒரு கவர்மெண்ட் பஸ் போற அந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்திலே ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்பவே அலமோதிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பார்க்க கூட நேரம் இல்லை. அப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அந்த பிச்சைக்காரர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு தட்டுல ₹1 கூட போறதுக்கு ஆட்களே இல்லை. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒருத்தங்க அந்த பிச்சைக்காரரை யதார்த்தமாக பார்க்குறாங்க. திடுதுப்புன்னு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பிச்சைக்காரன் மேலேயே போகுது. அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரனுடைய தட்டை ஒருத்தர் எட்டி உதைக்கிறாரு. அவர் யாரும் இல்லை, அந்த போலீஸ்காரர் தான். அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எட்டி உதைச்சதுக்கப்புறம் அவரை பற்றி எதுவுமே நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அவர் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி போய் உக்காடுறாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரு அவரை தொந்தரவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரரை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிட்டு, ஏன் சார் இந்த மாதிரி தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரரை பார்த்து, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே அப்பத்துலேருந்தே தோணிக்கிட்டே இருந்தது. அந்த ஒரு தருணத்தில் தான் உங்களோட தட்டை இந்த போலீஸ்காரர் எட்டி வச்சாரு. ஆனால் அந்த எட்டி வச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பக்கத்து இடத்துக்கு தள்ளி போனீங்க. அப்படி இருந்தும் மறுபடியும் உங்களை அந்த போலீஸ்காரர் திருப்பியும் எட்டி வச்சாரு. அப்பயும் நீங்கள் எதுவும் பண்ணாமல் ஏன் சைலண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அவரும் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வெளியில் டேபிள் போட்டிருக்காங்க, அந்த டேபிளில் உட்காரத்துக்கு கூப்பிடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கரு அப்படின்றதால அந்த பொண்ணை வெளியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த பொண்ணு அவருடைய கையை பிடிச்சி, நீங்கள் வாங்க ஏன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டீ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீ வருது. அவரும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு சாப்பாடை நிறையவே ஆர்டர் பண்றாங்க. அந்த சாப்பாடையும் வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். உண்மையிலுமே அவரு பிச்சைக்காரர் கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆபீசரா தன்னுடைய இளம் வயதுல இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை சொல்றாரு. எனக்கு வயசு அப்போ 30. நான் போலீஸ்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 30 வயசு வரைக்குமே எனக்கு உண்மையிலுமே கடமை அப்படின்ற ஒரு உணர்ச்சி மட்டும்தான் என்னுடைய காவல்துறையில அதிகமா இருந்தது. அதனாலேயே என்னமோ தெரியல நான் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டேன். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள் என்னைய வேணும்னே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் என்னுடைய கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவறவே இல்லை. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தைய காணாத போன கேஸ், அதுவும் 12 வயது சிறுமி. அந்த சிறுமியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போனதா எனக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்தது. அதுக்கப்புறமா அதை வச்சு நான் ஒரு சில இடங்கள்ல தேடினேன். அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய டெட் பாடி எனக்கு கிடைச்சது. அப்போ அந்த டெட் பாடிக்கு பக்கத்திலே ஒரு வீடியோ கேமராவும் இருந்தது. அந்த கேமராவை எடுத்து அதில் உள்ள அந்த பென்ட்ரைவை என்னுடைய லேப்டாப்ல போட்டு பார்க்கும்போது உண்மையிலுமே என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த 12 வயசு பொண்ணை ரொம்பவும் சின்ன பின்னமா நாசமா கொடூரமா 6 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே எடுத்து போட்டதுதான் ரொம்பவும் அருவருக்கத்தக்க செயலா இருந்தது. இதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகமூடி போட்டிருந்தாங்க. அதனாலதான் அவ்வளவு தைரியமா அதை வீடியோ எடுத்து பக்கத்திலே போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேங்கை நான் எப்படியோ முயற்சி பண்ணி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்தேன். ஏன்னா இன்னும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி சீரழிக்கப்படுறத தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கும்பலை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியா அந்த கும்பல் எல்லாத்தையுமே நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டேன். ஆனா அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களை பயன்படுத்தி கொஞ்ச நாள்லயே வெளியில ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க என்னைய சும்மா விடல. என்னைய என்ன பண்ணானுங்க, ஒரு நாள் நான் டியூட்டியில போயிட்டு இருக்கும் போது இடையில என்னுடைய காரை மறிச்சானுங்க. மறிச்சு என்னுடைய காலை 2 துண்டா வெட்டிட்டாங்க. எனக்கு ஒரு கால் இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது என்னுடைய தலையிலையும் பின்பக்கம் பலமா அடிச்சானுங்க. அதுக்கப்புறமா என்னை கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டானுங்க அவனுங்களாவே. அதுக்கப்புறமா நான் கண்வீழ்ச்சி பார்க்கும்போது என்னுடைய கால் இல்லை அப்படின்றது தெரிஞ்ச உடனே எனக்கு உண்மையிலுமே ரொம்பவும் அழுகழுகையா வந்துச்சு.
அந்த நேரம் பார்த்து எனக்குன்னு சொல்லி ஆதரவா யாருமே இல்லை. ஏன்னா எங்க அப்பா ஒரு குடிகாரரு. எங்க அப்பா எப்பயுமே வந்து எங்க அம்மாவை போட்டு தினம் தினம் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நான் சின்ன வயசு பையன், ஒரு 10 வயசு இருக்கும். அந்த வயசுலயே எங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறத பார்த்த எனக்கு எங்க அப்பாவை போயிட்டு தட்டி கேட்கணும்னு சொல்லி எண்ணம் தோணும். ஆனா அவரு என்னையும் போட்டு பயங்கரமா அடிப்பாரு. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் எங்க அம்மா என்னையே கூப்பிட்டு, நான் வாங்குற அடியை உன்னால வாங்க முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருந்தும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. இது அம்மா மேல சத்தியம், இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லி என்னைய மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து வந்து போக சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த காரணம் வந்து புரியவே இல்லை. ஆனா வெளியில போயிட்டு கொஞ்ச நாள்லயே எங்க அம்மா இறந்த செய்தியை நான் கேட்டு ரொம்பவும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அப்பதான் எங்க அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்தை வந்தது, நீயே இங்க இருந்தீங்கன்னா உன்னையும் கொண்டுருவாரு அப்படின்றது. அதுக்கப்புறமா எங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா அந்த ஜெயிலே கழிச்சு அவரும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்னுடைய 25 வயசுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல வந்து சேர்ந்தேன். என்னுடைய 10 வயசுல வெளியில வந்தேன்னா ஒரு முஸ்லீம் நபரால தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கிட்ட போயிட்டு வேலைக்கு கேட்டு அவருடைய பேக்கரியிலே வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய படிப்பு செலவையும் அவரே வந்து பார்த்தாரு. நான் நல்லா நிலைமைக்கு படிச்சு ஒரு போலீஸா என்னுடைய 22 வயசுலேயே நான் போலீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய டியூட்டியை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறமா என்னைய போலீஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதனால் என்னுடைய கால் நொண்டித்தனத்தை வச்சு வேறு எங்கேயும் வேலையும் கேட்க முடியாத சுச்சுவேஷன். பல பேர்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனால் நான் போலீஸாக இருந்த வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே நான் நொண்டின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை யாருமே கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. எனக்கு நாட்கள் செல்ல செல்ல ரொம்பவும் இந்த வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. அப்படியே ஒரு சில நாட்கள் கழிஞ்சு போய் என்னுடைய அந்த பைசா எல்லாமே தீர்ந்து போய் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணிக்காததால இந்த கொடுமையான வாழ்க்கையை என்னால் சமாளிக்கவும் முடியல. 30 வயசுக்கு அப்புறமாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு தருணத்தில் தான் எனக்கு இந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலுமே இது மோசமான நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை ஸ்டோரியை இன்னும் கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறமா நான் பல இடங்கள்ல வேலைக்கும் தேடினேன். என்னுடைய சொத்து மொத்தம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஆனால் யாருமே எனக்கு வேலை கொடுக்கவே இல்லை. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தேன். அப்போ என்னுடைய நிலைமையை பார்த்து ஒரு சில பேரெல்லாம் காசு போட்டு போனாங்க. அப்போதான் என்னுடைய நிலைமையை நினைச்சு நான் ரொம்பவும் வருந்தினேன். நான் என்ன நிலைமையில இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்னை ஒரு பிச்சைக்காரரை நினைச்சு எல்லாரும் காசு போட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து என்னுடைய 30 வருஷம் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையிலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மேனேஜர் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது தனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருந்தது. சார் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் கையில் காசும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃபுட்டும் நிறையா தேவையானது அளவு நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெடாத ஃபுட்டாக வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரரு கூப்பிடுறாரு, அதாவது வந்து பிச்சைக்காரரு கூப்பிட்டு அந்த பொண்ணோட கொஞ்சம் ஒரு நிமிஷம் எனக்காக ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஏதோ வந்து எழுதி கொடுக்குறாரு. இது நீங்கள் பின்னாடி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கையில் கொடுக்கும்போது அந்த பேப்பரை தன்னுடைய கொண்டு வந்த அந்த ஃபைலோட சேர்த்து வச்சுட்டு அந்த பொண்ணும் அங்கேருந்து நேராக தன்னுடைய ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய காற்று ஒன்று பயங்கரமாக வந்து வீசுது. அந்த தருணத்தில் கையில் வச்சிருந்த ஃபைல் ஒன்று கீழே விழுந்துருது. அந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த பிச்சைக்காரரை எழுதி கொடுத்த அந்த துண்டு சீட்டும் இருந்தது. அந்த துண்டு சீட்டை எடுத்து அந்த பொண்ணு படிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கண்ணுலேருந்து கண்கில் தாரையாக கொட்டுது. அப்படி அந்த பேப்பரில் என்ன எழுதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இது எனக்கு சந்தோஷமான நாள் தான். ஏன்னா நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு சுத்தமாக காசே போடலை. என்னுடைய 30 வருஷ வாழ்க்கை இந்த பிச்சைக்காரத்தனத்திலே போயிடுச்சு. மீதி 30 வருஷ வாழ்க்கை எனக்கு அடிபட்டு உதப்பட்டு எங்கள் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் உழைச்சி சம்பாதிச்சு போலீஸ்காரராக ஆக போகிற தருணத்தில் என்னை போலீஸ்காரனாகவும் ஆக்கி ஒரு 5-6 வருஷம் மட்டும்தான் நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான். என்னுடைய நிலைமையை ஆண்டவன் உண்மையிலுமே சோதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பிச்சைக்கார வாழ்க்கை முழுசும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 60 வயசுலேயே நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் தான் இன்னைக்கு இருந்தேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு சில நல்லவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்றத நினச்சி நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். உண்மையிலுமே இது கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை உண்மையிலுமே வந்து பாராட்டி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஆர்டிக்கலாக கிரியேட் பண்ணி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏழைங்களுக்கு யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில்
கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு சின்னதாக ஒரு சின்ன ஹெல்ப் அதாவது வந்து அவங்களுக்கு சாப்பாட்டு வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி தாங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்யலாம் அப்படின்றத முன்வரணும். இது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸையும் தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களும் தன்னுடைய கருத்தை வந்து முன்மொழியாக அதை தான் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதுமான அளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.